இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்கள். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கனவை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஓட்டத்துக்கு உண்மையான அர்ப்பணிப்போடு நிலைத்திருக்கிறது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். வேலை பார்க்குற இடத்துல எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாமே மிக மிக கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் அதை தொடர முடியலை. உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தில் பாதி வழியில் மனம் தளர்ந்து ஏதோ நம்ம இழந்துக்கிட்டே இருக்கிறோன்னே உணர்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி காரியங்கள் நடக்கலை அப்படின்னா, உற்சாகம் மூட்டக்கூடிய எதையும் அங்கே காண முடியலை அப்படின்னா நீங்கள் பின்வாங்கிறீங்க. ஆனால் மற்றவங்க அர்ப்பணிப்போடு நிலைத்திருந்து முன்னோக்கி செல்கிறாங்க. இதை நாம் எப்படி உணர்கிறோம் அப்படிங்கிறத அவங்க பொருட்படுத்துகிறதே கிடையாது. உங்களுடைய இருதயத்தில் தேவன் விதைத்த கனவு, நீங்கள் விசுவாசித்து நிற்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் நீண்ட காலம் ஆகலாம். ஆனால் அது நிகழ்வதற்கான எந்த ஒரு அறிகுறியும் கூட உங்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். இது ஒரு சோதனை. விசுவாசத்தோடு நீங்கள் எந்த இலக்கை நோக்கி ஓடிட்டுருக்கீங்களோ, விரக்தி அடைந்த அந்த ஓட்டத்தை நிறுத்திடாமல் உங்களுடைய உறவுகள் நெருக்கடிகளுக்கு உள்ளாகிற போது அர்ப்பணிப்போடும் உண்மையோடும் நிலைத்திருங்க. கடினமான சூழலின் நடுவுலையும் சரியானதை தொடர்ந்து செய்யுங்க. அநீதி இழைக்கப்பட்டால் கூட உங்களுடைய சிறந்ததையே வெளிப்படுத்துங்க. இது ரொம்ப கஷ்டமாக தெரியலாம், ஆனால் இதற்குரிய பலனை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. தேவன் ஆளுகை செய்கிறாரு. நீண்ட காலம் ஆனால் கூட நான் அதில் உறுதியாக காலூன்றி நிற்கிறேன் அப்படின்னு உங்கள் கால்களை ஊன்றி நின்று சொல்லுங்க. அன்பிலும் உண்மையிலும் அர்ப்பணிப்போடு நிலைத்திருங்க. மனம் தளர்ந்து விடாதீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கிறீங்க ஏசப்பா. மனம் தளர்ந்து சோர்ந்து போய் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி உற்சாகமூட்டி இருக்கிறீங்க ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கமெண்டில் ஜெபிக்க சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய மெசேஜும் அப்பா நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. அப்பா எல்லா சிச்சுவேஷன்லையும் எல்லா சூழ்நிலைகள்லையும் நீங்கள் எங்களை நேசிக்கிறதுலேருந்து ஒருபோதும் நழுவ போவதில்லைப்பா. நீங்கள் உங்களுடைய உண்மையில் நிலைத்திருக்கிறீங்க. நீங்கள் எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்களோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடினமாக இருந்தால் கூட எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எங்களால் செய்ய முடியும்ப்பா. உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய உறவுகள் எல்லாவற்றிலும், எங்கள் வேலையிலும் எங்களுடைய அர்ப்பணிப்போடு நாங்கள் நிலைத்திருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மற்றவங்க எங்களை நம்பி சார்ந்து கொள்ளத்தக்கதாக ஒரு நல்ல மனுஷனாக வாழும்படி எங்களை பலப்படுத்துங்கப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இதுதான். அமேன். தேவன் நம்மளை பலப்படுத்தும் போது நம்மளை நம்பி மற்றவங்க நம்மளை சார்ந்து வாழும்படி தேவன் நம்மளை பலப்படுத்துகிறாரு. அமேன். உங்களுடைய பலம் உங்ககிட்ட இருந்து வரல, நீங்கள் உங்களை பலப்படுத்துறது இல்லை. தேவன் உங்களை பலப்படுத்துகிறாரு. கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்றதுனால நீங்கள் பலமாகிறது மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் தேவன் பலப்படுத்துகிறாரு. இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பலப்படுத்துறதுக்காக தேவன் அனுப்பியிருக்கிற வார்த்தைகள் தான் இவைகள். அமேன். நீங்கள் எதையோ ஒன்றை தொடர்ந்து
ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, தொடர்ந்து இதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருந்து இப்போ இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சோர்ந்து கைவிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு தேவன் உங்கள் நம்பிக்கையை மறுபடியும் தொடர சொல்லுகிறாரு. தேவன் வாக்கு மாறாதவராக இருக்கிறபடியினால உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின உங்களுக்குன்னு அவர் வைத்திருக்கிற இலக்கு திட்டத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிற விஷயங்களை தேவன் தொடர சொல்லுகிறாரு. ஆமென். அவர் உங்கள் கூட இருக்கிறதுனால நிச்சயமாக அவர் பண்ணின அத்தனை வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற போகிறாரு. குடும்பத்துக்குள்ளே நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்க போகுது. வேலை பார்க்குற இடங்களில் நீங்கள் எதெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்குன்னு தேவன் வைத்திருக்கிற கனவை நோக்கி உங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்க. நீங்கள் நிறைய ரிவார்ட்ஸ் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. தேவன்கிட்ட இருந்து உங்களுக்கு நிறையா பரிசுகள் வரப்போகுது. அது இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டும்தான் உங்களுக்கு தரப்போகுது. இது வரைக்கும் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கலாம், நிறையா குழப்பங்கள், கவலைகள், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸாக உங்களை சூழ்ந்து நின்று எதுவுமே முன்னேற முடியாதபடிக்கு முட்டுக்கட்டையாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு அதெல்லாம் தேவன் உடைத்தெறிகிறாரு. உங்களுக்கு முன்னாடி அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாவற்றையும் அவர் திறக்கிறாரு. அவர் திறக்கிற கதவை யாராலையும் மூட முடியாது. ஆமென். உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் வரக்கூடிய அத்தனை கதவுகளையும் அவர் பூட்டுகிறாரு. அவரால் பூட்டப்பட்ட கதவை எந்த கொம்பனாலையும் திறக்க முடியாது. ஆமென். அதனால் இனி எல்லா மனுஷ கண்கள்லையும் தேவன் உங்களுக்கு தயவை கொண்டு வர போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகளை மாத்திரம்தான் அனுபவிக்க போகிறீங்க. எல்லா விதங்கள்லையும் உடலில் இருக்கக்கூடிய சரீர பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை குடும்பத்துக்குள்ள உறவுகளில் சிக்கலாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். எதுனாலும் தேவன் உங்களுக்காக இறங்கி செயல்பட போகிறாரு. உங்களுக்காக அவர் யுத்தங்கள் செய்ய போகிறாரு. அதனால் இனி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை மாத்திரம் தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சோர்வை எடுத்து தூர போட்டுருங்க. ஆமென். அவர் தருகிற உற்சாகத்தினால, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய பலத்தினால எழுந்து தொடர்ந்து நடங்க, தொடர்ந்து விசுவாசிங்க, தொடர்ந்து தேவனுக்காக அர்ப்பணிப்புடன் ஓட ஆரம்பிங்க. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்த உம்முடைய பிள்ளைகள் அப்பா அதற்கான பதில்களை பெற்றுக்கொள்ள போகிறாங்கப்பா. ஆமென். உமக்காக காத்திருக்கிற ஜனங்களை தேடும் உம்முடைய கண்கள் என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நோக்கமாக இருக்கிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேனப்பா. ஆமென். எல்லா காரியங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. நன்றி அப்பா. இதுவரைக்கும் நடந்த அத்தனை தீமைகளையும் இவங்க வாழ்க்கையில் நன்மையாக மாற்றுங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துலையும் அவமானப்படாதபடிக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருங்கப்பா. நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள்னு மற்றவங்க அறிந்து கொள்ளும் விதமாக உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் தாங்கி தப்புவித்து ஏந்தி உயர்த்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கட்டும்பா. இன்று என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செய்வனை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்துருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.